ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, பிரான்ஸ் நாட்டிலே ஸ்ட்ராஸ்பர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய பங்கு இருக்கிறது. அந்த சிறிய பங்கிலே ஒரு அழகான கிறிஸ்து அரசர் ஆலயம் இருக்கிறது. இரண்டாம் உலகப் போரிலே இந்த கிறிஸ்து அரசர் ஆலயம் எதிரிகளால் குண்டுமலைக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த ஆலயம் வெகுவாக பாதிக்கப்பட்டது. அந்த ஆலயத்தினுடைய முகப்பு பகுதியில் அழகான ஒரு கிறிஸ்து அரசருடைய சுரூபம் இருந்தது. ஆனால் இந்த குண்டுகள் அந்த கிறிஸ்து அரசருடைய சுரூபத்தின் மீது விழுந்ததால் கிறிஸ்து அரசருடைய கரங்களும் அவருடைய தலைப்பகுதியும் வெகுவாக பாதிக்கப்பட்டு உடைந்து போனது. போர் முடிந்த பிறகு இந்த ஸ்ட்ராஸ்பர்க் பங்கை சார்ந்த இறைமக்கள் அனைவரும் கூடி வந்து எப்படியாவது இந்த கிறிஸ்து அரசருடைய சுரூபத்தை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி உலகத்தின் புகழ்பெற்ற பல சிற்பக்கலை வல்லுநர்களை அங்கு அழைத்து சென்றார்கள். பலரும் பல முயற்சிகளை எடுத்தார்கள். ஆண்டவருடைய கரத்தை, கிறிஸ்து அரசருடைய கரத்தை எப்படியாவது முதலில் இருந்ததைப் போல கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. ஒடிந்து போன சிதைந்த அந்த தலையை கிறிஸ்து அரசருடைய தலையைப் போல உருவாக்க வேண்டும் என்று பல முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. அந்த மக்கள் அனைவரும் இணைந்து யோசித்து இந்த கிறிஸ்து அரசர் ஆலயமும் இந்த கிறிஸ்து அரசர் ஆலயத்தின் முகப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்து அரசருடைய சுரூபமும் இரண்டாம் உலகப் போரின் நினைவு சின்னமாக இருக்கட்டும் என்று சொல்லி உடைந்தபடியே அப்படியே கிறிஸ்து அரசருடைய சுரூபத்தை விட்டுவிட்டார்கள். பல திருப்பயணிகள் இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு இந்த ஆலயத்தை பார்ப்பதற்காக ஸ்ட்ராஸ்பர்க் என்று சொல்லக்கூடிய பங்குக்கு சென்றார்கள். பலரும் பார்த்துவிட்டு இந்த சுரூபத்தை பார்த்து அவர்கள் ஆழ்ந்த கண்ணீர் வடித்தார்கள், அனுதாபத்தை சொன்னார்கள். ஐயோ, கடவுளுடைய இந்த சுரூபத்தை எதிரிகள் இப்படி செய்து விட்டார்களே, குண்டு போட்டு ஆண்டவருடைய கரங்களையும் தலையையும் எடுத்து விட்டார்களே என்று அங்கு செல்லுகிற அனைத்து திருப்பயணிகளும் தங்களுடைய அனுதாபங்களையும் கண்ணீரையும் அந்த 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 சிலுவை அந்த கிறிஸ்து அரசருடைய சுரூபத்தை பார்த்து சொல்லி கொண்டு வந்தார்கள். ஆனால் அங்கே சென்ற ஒரு திருப்பயணி அந்த திருசுரூபத்தின் முன்பாக கிறிஸ்து அரசருடைய சுரூபத்தின் கீழ் இந்த 4 வரிகளை எழுதி வைத்தான். என்னுடைய பணியை செய்ய உங்களுடைய கரங்களை தவிர எனக்கு வேறு கரங்கள் இல்லை. என்னுடைய மக்களை சென்று சேர உங்களுடைய கால்களை தவிர எனக்கு வேறு கால்கள் இல்லை. நான் செய்த வல்லச் செயல்கள், நான் செய்த இந்த ஏழை மக்களுக்கான நலப்பணிகளை என்னுடைய மக்களுக்கு எடுத்து சொல்ல உங்களுடைய நாவை தவிர எனக்கு வேறு நாவில்லை என்று அந்த திருப்பயணி அந்த ஆண்டவர் அந்த கிறிஸ்து அரசருடைய சுரூபத்தின் கீழ் உன்னதமான இந்த 4 வரிகளையும் எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய கரமாக இருந்து செயல்பட்டு ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை உலகின் கடை எல்லை வரைக்கும் சென்று போதித்த ஒரு உன்னதமான திருத்தூதர் பவுலினுடைய அந்த வாழ்வியல் சிந்தனைகளை, அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை, அவருடைய வாழ்க்கையின் யதார்த்த எண்ணங்களை உள்வாங்கி பவுலை போல் இல்லாமல் இருந்தாலும் அவர் விட்டு சென்ற சில நற்செய்தி பணிக்கான விழுமியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அதனுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு இன்றைய மாலை ஆராதனை நம்மை அழைக்கிறது. பவுல் நமக்கு தெரியாத மனிதர் அல்ல. இந்த ஆலயத்தில் வாசிக்கப்படுகிற வாசகங்களில் அதிகமான வாசகங்கள் பவுலடியாருடைய அவர் எழுதிய கடிதங்களிலிருந்து எடுக்கப்படுகிற வாசகங்களாக இருக்கும். அருள்பணியாளர்கள் தங்களுடைய மறையுரை ஆற்றுகிற அந்த மறையுரைகளில் அதிகமான கருத்துக்கள் இந்த பவுலடியார் என்று சொல்லக்கூடிய இந்த உன்னதமான மனிதரின் சிந்தனைகளாக இருக்கும். எனவே அவர் நமக்கு புதிய மனிதர் அல்ல, நமக்கு நன்கு அறிமுகமானவர், நமக்கு நன்கு தெரிந்தவர். அவருடைய சிந்தனைகளை பலமுறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அன்புமிக்கவர்களே, இந்த மனிதருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது இவருடைய வாழ்க்கையில் 2 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று முற்பகுதி, மற்றொன்று பிற்பகுதி. முற்பகுதி என்று நாம் பார்க்கிற பொழுது அது அன்புமிக்கவர்களே கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு வாழ்வு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 23 வயது வரைக்கும் கிறிஸ்துவுக்கு எதிரான செயல்கள் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை யோசித்து யோசித்து செய்த
கடவுளுக்கு விரோதமான ஒரு மனிதராகத்தான் இந்த பவுலடியார் இருந்திருக்கிறார். பிறப்பிலே ஒரு யூதர், எபிரேய மொழியை நன்கு கற்றவர், யூத சாம்ராஜ்யத்தையும் யூத திருச்சட்டங்களையும் யூத நெறிமுறைகளையும் நன்கு கற்றவர். எனவே யூத மதத்தின் மீது அந்த அளவுக்கு வெறி கொண்ட மனிதர். கிறிஸ்துவையும் கிறிஸ்துவை போதிக்கிற அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனைவரையும் கொன்று ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்த மனிதராக அவர் தமஸ்கு நோக்கு புறப்பட்டு செல்கிறதை நீங்கள் திருத்தூதர் பணிகள் 9வது அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். தான் எப்படிப்பட்ட மோசமான மனிதன் என்பதை திருத்தூதர் பவுல் தன்னுடைய அந்த திருத்தூதர் பணிகள் நூலிலே அன்புமிக்கவர்கள் அவருடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. 22வது அதிகாரத்தில் அவர் மிக மிக மோசமான மனிதர். கடவுளுக்கு எதிராக என்னவெல்லாம் ஒரு மனிதன் செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் யோசித்து யோசித்து கடவுளையும் கடவுளை சார்ந்த காரியங்களையும் அழிப்பதற்கு முதல் மனிதனாக வாழ் தூக்கி செல்லக்கூடிய ஒரு போர் வீரனைப் போல அழித்து விட வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு சென்ற ஒரு மனிதர். ஆனால் அன்புமிக்கவர்களே, அந்த 23வது வயதில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. தமஸ்கு நோக்கி புறப்பட்டு செல்கிற பொழுது வயது 23. அந்த 23 வயதிலே தமஸ்கு நகரை நெருங்குகிற பொழுது ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து இந்த மோசமான மனிதரோடு பேசுகிறார். நீ கடவுளை அழிப்பதற்காக புறப்பட்டு செல்கிறாய், நீ ஆண்டவரும் சார்ந்த காரியங்களை அழிப்பதற்காக புறப்பட்டு செல்கிறாய், சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று ஆண்டவர் அவரோடு பேசுகிற அந்த தருணத்திலிருந்து அன்புமிக்கவர்களே, அவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார். அது அவருடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதி ஆண்டவருக்காக தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு பகுதி. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களை, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 20வது இறைவார்த்தையை படித்து பாருங்கள். நான் வாழ்கிறேன் என்றால் அது கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன். ஒருவேளை கிறிஸ்துவுக்காக நான் இறக்க நேரிட்டாலும் அது எனக்கு ஆதாயமே என்று சொல்லுகிறார். என்று சொன்னால் அன்புமிக்கவர்களை, இந்த மனிதர் கிறிஸ்துவினால் எப்படி ஆட்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் கிறிஸ்துவுக்காகவே வாழுகிறேன், நான் ஒருவேளை இறக்க நேர்ந்தாலும் அந்த கிறிஸ்துவுக்காகவே இறந்து போகிறேன், செத்து போகிறேன் என்று சொல்லக்கூடிய விதத்திலே தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடவுளால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த ஆண்டவரை தான் அனுபவித்த அந்த ஆண்டவரை தான் நற்செய்தியிலே அந்த தமஸ்கு நகரை நோக்கி புறப்பட்டு சென்ற அந்த தமஸ்கு நகரை நெருங்குகிற அந்த தருவாயில் ஆண்டவர் தன்னோடு பேசிய அந்த உன்னதமான வார்த்தைகளை உணர்ந்து கொண்டு அவரை பற்றிய நற்செய்தியை போதிப்பதற்காக அன்புமிக்கவர்களே, உலகின் கடை எல்லை வரைக்கும் சென்று ஆண்டவரே மீட்பர் என்றும் அவரே நமக்காக இறந்தவர் உயிர்த்தெழுந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வல்லமை மிக்க ஆண்டவர் என்பதை உலகின் கடை எல்லை வரைக்கும் சென்று போதித்த ஒரு உன்னதமான திருத்தூதராக பவுலடியார் மாறிப்போகிறார். இந்த நற்செய்தி அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு என்று சொல்லி அன்புமிக்கவர்களை அந்த தருணத்திலிருந்து 3 விதங்களிலே இந்த நற்செய்தியை போதிக்க ஆரம்பிக்கிறார். 3 விதங்கள் என்ன? முதலில் பயணங்கள் மேற்கொள்கிறார். நீங்கள் நினைப்பதைப் போல சாதாரண பயணங்கள் அல்ல. அந்த காலத்தில் இந்த போக்குவரத்து, இந்த ஹெலிகாப்டர், பிளெயின், இந்த பஸ்ஸு அல்லது நம்ம இப்போ வைக்கிறது போல ராயல் என்ஃபீல்டு இது போன்ற வாகனங்கள் எல்லாம் இல்லை. 4 பயணங்களை 11 ஆண்டுகள் மேற்கொண்டிருக்கிறார். இந்த 4 பயணங்கள் அன்புமிக்கவர்களை, நீங்கள் நினைப்பதைப் போல அவர் சாதாரணமாக பயணித்த பயணங்கள் அல்ல. மாறாக அவர் தரை வழியாகவும் பயணித்திருக்கிறார், கடல் வழியாகவும் பயணித்திருக்கிறார். பல மைல் தூரம், பல 1000 மைல் தூரம் பயணித்திருக்கிறார். எதிரே அல்லது குறுக்கே ஆறு வருகிற பொழுது அங்கு நீந்து சென்றிருக்கிறார். அவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு ஏறக்குறைய கிரேக்க ரோமை நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு ஆண்டவரே இயேசு என்று எல்லா புறையிரத்து மக்களுக்கும் இந்த நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். அவர் எவ்வளவு துன்பப்பட்டார் என்று கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 11வது அதிகாரத்தில் சொல்கிறார். நான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன். நான் நற்செய்தியை போதித்த பொழுது என்ன சும்மா விடலப்பா, என்னை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க, என்னை சாட்டையால் அடித்திருக்கிறார்கள், என்னை ஆடையை களைந்து நிர்வாணமாக்கி இருக்கிறார்கள், என்னை காரி உமிழ்ந்து இருக்கிறார்கள், பட்டினியில் படுத்திருக்கிறேன், பசியில் வாடி இருக்கிறேன், கடும் குளிரில் ஆடை இல்லாமல் நடுநடுங்க படுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் அன்புமிக்கவர்களே, யோசித்து பாருங்கள், அந்த மனிதர் ஆண்டவர் இயேசுவை போதிப்பதற்கு எந்த அளவிற்கு வேதனைப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவிக்கிறோம். ஆனால் இன்று நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய கால்களால் நீங்கள் ஆண்டவருடைய பணிக்காக எவ்வளோ தூரம் பயணித்திருக்கிறீங்க? நம்முடைய பக்த சபை கூட்டங்களுக்கே இறைமக்கள் வருவதில்லை.
ஆலயம் ஊரினுடைய மையப்பகுதியில் இருக்கிறது. ஆலயத்தை சுற்றி வாழுகின்ற கத்தோலிக்க பாரம்பரிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று வாய்கிழிய சொல்லுகிற நாம் நாள் திருப்பலியில் கலந்து கொள்வதில்லையே, கடவுளும் கடவுளுக்குரிய காரியங்களை நாடி செல்வதில்லையே. ஒரு புரளி பேச வேண்டும் என்று சொன்னால் 1ஆம் நம்பரிலிருந்து 5ஆம் நம்பர் வரை ஓடிச் செல்கிற அந்த கால்கள் ஆண்டவருடைய காரியம் என்று வருகிற பொழுது, ஆண்டவருடைய உன்னதமான நற்செய்தியை போதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, ஆண்டவருடைய விழுமியங்களை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, அன்புமிக்கவர்களே, இந்த கால்கள் ஒருபோதும் பயணிப்பதில்லை. இந்த கரங்களும், நீ எத்தனை முறை இந்த கரங்களை ஆண்டவருடைய பணிக்காக நீ பயன்படுத்துகிறாய்? எத்தனை முறை உன்னுடைய நாவை ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு நீ பயன்படுத்துகிறாய்? எத்தனை கெட்ட வார்த்தைகள், எத்தனை பிறரை பற்றிய புரளிகள், எத்தனை பிறரை பற்றிய வஞ்சக பேச்சுகள். ஆனால் இந்த நாவினால் ஒரு முறையாவது ஆண்டவரை பற்றி நீ பேசியிருக்கிறாயா என்று அன்புமிக்கவர்களை, பயணங்கள் மேற்கொள்ள தேவையில்லை, ஆனால் உன்னுடைய காலை ஆண்டவருக்காக பயன்படுத்தி என்று திருத்தூதர் பவுல் நமக்கு கற்றுத்தருகிறார். இரண்டாவது நீங்கள் பார்க்கிற பொழுது அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி அந்த பணியை திருத்தூதர் பவுல் கடிதங்கள் வழியாக செய்திருக்கிறார். 13 கடிதங்கள் எழுதியிருக்கிறார். அதுவும் 13 திருச்சபைகள். குளச்சல் என்று சொல்லக்கூடிய திருச்சபையை போல, கடியப்பட்டணம் என்று சொல்லக்கூடிய திருச்சபையை போல, முட்டம் அழிக்கால் பிள்ளைத்தோப்பு என்று சொல்லக்கூடிய திருச்சபைகளைப் போல ஒவ்வொரு திருச்சபைக்கும் தேவைக்கு ஏற்றபடி கடிதங்கள் எழுதியிருக்கிறார். அதில் அன்புமிக்கவர்களை 2 கடிதங்கள் மிக மிக முக்கியமான கடிதங்கள். அதில் ஒன்று கொரிந்தியருக்கு எழுதிய அந்த கடிதம். என்னத்துக்காக, எதற்காக இந்த கடிதத்தை எழுதினார் என்று சொன்னால், அன்புமிக்கவர்களே, கொரிந்து திருச்சபை என்று சொல்வது ஒரு வணிக திருச்சபை. அங்கே துறைமுக நகர், அது துறைமுகம் உண்டு. எனவே வணிகத்திலே ஈடுபட்டிருந்த அந்த மக்கள் 7 லட்சம் மக்கள். அந்த மக்களுக்கு இடையே பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒருவர் கோஷ்டியாக பிரிந்திருக்கிறாங்க. சிலர் சொல்றாங்க நாங்கள் பவுல் கட்சி, இன்னும் சிலர் சொல்கிறார்கள் நாங்கள் கிறிஸ்து கட்சி, இன்னும் சிலர் சொல்கிறார்கள் நாங்கள் பேதுரு கட்சி, இன்னும் சிலர் சொல்கிறார்கள் நாங்கள் அப்பல்லோ கட்சி. எனவே கட்சியாக பிரிந்து மாறி மாறி சண்டை, பயங்கரமான சண்டை. சில நேரங்களில் நம்முடைய சமூகத்திலும் நடைபெறுவதைப் போல கோஷ்டிகளாக கட்சிகளாக பிரிந்து அங்கே பூசல். அப்பொழுது பவுலடியார் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். நீங்கள் இப்படி பிரிந்து கோஷ்டிகளாக கும்பல்களாக அடி வைத்துக் கொண்டிருப்பது சரியல்ல, மாறாக நீங்கள் கடவுளுடைய மக்கள் ஒற்றுமையாக வாழுங்கள் என்று சொல்லி, நீங்கள் எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கு நான் ஒரு மருந்தை சொல்கிறேன். அது எந்த மெடிக்கலுக்கும் சென்றாலும் நீங்கள் கிடைக்காது. மாறாக அன்பு என்று சொல்லக்கூடிய மருந்தை நீங்கள் எல்லா பிரச்சனைக்கும் உட்கொண்டு பாருங்கள் என்று சொல்லி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். அதை தாண்டி அன்புமிக்கவர்களே, எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே அவர் தெளிவுபட திருமணத்திற்கான காரியத்தை பற்றி பேசுகிறார். திருமண சமத்துவத்தையும் ஆண் பெண் அந்த கணவன் மனைவி இடையே இருக்க வேண்டிய அந்த உன்னதமான அந்த உறவையும் பற்றி பேசுகிறார். இனி நீங்கள் யோசித்து பாருங்கள் அன்புமிக்கவர்களே, திருமணங்களில் சமத்துவம் இருக்கிறதா? வரதட்சணை என்ற கொடுமையிலே பெண்களிடமிருந்து எல்லாவற்றையும் வாங்கி ஆண்கள் சொகுசாக ஆண்களை பெற்றெடுத்த தாய்மார்கள் எல்லாம் சந்தோஷப்படும். என்ன குழந்தை? முதல்ல குழந்தை பிறந்த உடனே நம்ம கடற்கரையில் கேட்குறது, என்ன குழந்தை? பெம்பளை குழந்தைன்னு சொன்னால், ஐயா இன்னொரு 50 கோடி அல்லது ஒரு 15 கோடி பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி சிலர் பெண்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய முகங்களை பார்க்கிறது அவ்வளவு சோகமாக இருக்கிறது. ஆனால் ஆண்களை பெற்றெடுத்த வீரர்களைப் போல குடித்து விட்டு எப்படியும் வாழலாம். ஏனென்று சொன்னால் திருமணம் வருகிற பொழுது நம்ம வீட்டுக்கு எப்படியாவது பல கோடிகள் வந்து சேரும் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக அல்லவா நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே சமத்துவம் என்று சொல்லக்கூடிய திருமண உறவில் சமத்துவம் என்பது நம்முடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அன்புமிக்கவர்களே அது இல்லாமல் தான் இருக்கிறது. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவு என்று சொல்வது, நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று சொல்வார்கள். கல்லான் என்று சொன்னால் கல்வி கற்காத கணவனாக இருந்தாலும், புல்லான் என்று சொன்னால் அன்பு செய்யாத கணவனாக இருந்தாலும், உனக்கு வந்த இந்த சூசே மிக்கேல் தான் இந்த உலகத்திலே அழகான கணவன் என்று நீ இறுதி வரை வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஒரு சமூகம். அன்புமிக்கவர்களை, இன்று ஒரு நாள் அவள் பேசினாள், கணவன் கேட்டான். மனைவி பேசினாள், கணவன் கேட்டான். 2ஆம் நாள் கணவன் பேசினாள், மனைவி கேட்டாள். 3ஆம் நாள் இருவரும் பேசினார்கள், ஊரே கேட்டது என்று சொல்வதைப் போல குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து கிடக்கின்றன. அங்கே சர்க்கரை நோய் வந்திருக்கிறது. சர்க்கரை நோய் என்று நான் சொல்லுவது அன்புமிக்கவர்களே, நீங்கள் நினைப்பதைப் போல வேறு நோய் அல்ல. சர்க்கரை நோய் என்று சொல்லுவது சந்தேகம் என்று சொல்லக்கூடிய, எந்த கணவன் மனைவியிடையே உறவிலே சந்தேகம் இருக்கிறதோ அவர்கள் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு சர்க்கரை நோய் வந்த பிறகு அவன் சாகிற வரைக்கும் அவனை விட்டு செல்லாதது போல
சந்தேகம் என்று சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை நோய் ஒரு குடும்ப வாழ்க்கையில் நுழைந்து விட்டது என்று சொன்னால் அது சாகிற வரைக்கும் அந்த தம்பதியரை விட்டு செல்லாது என்பதை பவுலடியார் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. எனவே அவருடைய கடிதங்கள் எல்லாம் உன்னதமான கிறிஸ்தவ விழுமியங்களை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஆழமான சிந்தனைகளை கொண்டது. எனவே இரண்டாவதாக அவர் கடிதங்கள் வழியாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை போதித்திருக்கிறார். இறுதியாக அன்புமிக்கவர்களே, பவுலடியார் தன்னுடைய வாழ்வால் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை போதித்திருக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்க, அவருடைய வாழ்க்கை தான் பல மனிதர்களை கிறிஸ்துவின் பால் கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்துவிடம் கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாலமாக நம்முடைய திருத்தூதர் பவுல் விளங்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 1வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையில் சொல்கிறார், நீங்கள் பிறக்கிற பொழுது உங்களுடைய தொப்புள் கொடியும் உங்களுடைய தாயினுடைய தொப்புள் கொடியும் இணைக்கப்பட்டிருந்தது. நர்ஸ் என்ன செய்வாங்க, பிறக்கிற பொழுது படார்னு ஒரு கத்திரி வச்சு ஒரு கட் போட்டுருவாங்க. தாயினுடைய தொப்புள் கொடியிலிருந்து உன்னுடைய தொப்புள் கொடி வெட்டப்பட்டு நீ புதிய உயிர் பெற்று இந்த உலகிற்கு வந்தாய். பவுலடியார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த தொப்புள் கொடி, தாயினுடைய தொப்புள் கொடியோடு இணைந்திருந்த அந்த தொப்புள் கொடி உனக்கு மேல் இருக்கிற கடவுளோடு இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அப்படின்னு சொன்னா அவர் இணைக்கப்படாமல் இதை சொல்லியிருக்க முடியுமா? உன் தொப்புள் கொடி உனக்கு மேல் இருக்கிற உன்னை படைத்த உன்னை பாதுகாத்து வருகிற அந்த இறைவனோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். யோசித்து பாருங்கம்மா, யாருடைய தொப்புள் கொடி எல்லாம் கடவுளோடு இணைக்கப்பட்டு, யாருடைய தொப்புள் கொடி எல்லாம் பணத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, யாருடைய தொப்புள் கொடியெல்லாம் நிலபுலன்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, யாருடைய தொப்புள் கொடியெல்லாம் பதவிகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, யாருடைய தொப்புள் கொடியெல்லாம் வேறு காரியங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். பவுலடியார் விடுகிற அறைக்கூவல், உன்னுடைய தொப்புள் கொடியை உனக்கு மேல் இருக்கிற கடவுளோடு இணைத்துக்கொள். அவர் கடவுளோடு இணைத்து கொண்டு வாழ்ந்தார். எனவே அவரை பார்த்த மக்கள் அன்புமிக்கவர்களே கடவுளை பின்பற்ற, நற்செய்தியை பின்பற்றி வாழ்ந்தார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த 3 நிலைகளில் தான் பவுலடியார் நற்செய்தி, ஆண்டவருடைய நற்செய்தியை போதித்திருக்கிறார். பவுலடியார் கிரேக்க ரோமை நகரங்களுக்கு சென்று நற்செய்தியை போதித்தார். நம்முடைய சரித்திரம் படைத்த குளச்சல் என்று சொல்லக்கூடிய பங்கு சமூகம் ஏறக்குறைய 480 ஆண்டுகளுக்கு முன்பு நற்செய்தி போதிக்கப்பட்டு நாம் கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறோம். 1541ஆம் ஆண்டு புனித பிரான்சிஸ் சவேரியார் ரோமை நகரிலிருந்தே புறப்பட்டு வருகிறார். 13 மாதங்கள் புனித ஜேம்ஸ் கப்பல் என்று சொல்லக்கூடிய கப்பலில் 13 மாதங்கள் கடலிலே பயணித்து கோவாவை வந்தடைகிறார். கோவாவிலே தங்கியிருந்து அன்புமிக்கவர்களே ஏறக்குறைய 3 ஆண்டுகள் அங்கு பணியாற்றுகிறார். அதற்கு பிறகு என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய குமரி மாவட்டத்தை ஆண்டு வந்த திருவாங்கூர் அரசரிடம் அனுமதி கேட்கிறார். கடற்கரையில் இருக்கிற மீனவர்களை நான் மீனவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை ஆதாரங்களை நான் முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி அன்புமிக்கவர்களே அவரிடம் அனுமதி கேட்கிறார். திருவாங்கூர் அரசர் அனுமதி கொடுத்தவுடன் சரியாக 1544ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் நாள் அன்புமிக்கவர்களே பூவாருக்கு வந்து பூவாரிலிருந்து புறப்படுகிறார். சூமாக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தாளர் தெளிவுபட எழுதியிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், அவர் பூவாரிலிருந்து அங்கிருந்து தேங்காப்பட்டணத்திற்கு வந்ததாகவும், தேங்காப்பட்டணத்திலிருந்து குறும்பனைக்கு வந்ததாகவும், குறும்பனையிலிருந்து குளச்சலிலிருந்து கடியப்பட்டணத்திலிருந்து முட்டத்திலிருந்து பிள்ளைத்தோப்பு, அதற்கு பிறகு ராஜாக்கமங்கலம் துறை என அனைத்து கடற்கரை கிராமங்களுக்கும் சென்று ஏறக்குறைய 10,000 மீனவர்களுக்கு அவர் திருமுழுக்கு கொடுத்து அவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றியிருக்கிறார். திருமுழுக்கு கொடுத்து விட்டு ரோமை ஆயருக்கு அவர் எழுதுகிற பொழுது என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், திருமுழுக்கு கொடுத்து என்னுடைய கரங்கள் எல்லாம் காய்ந்து போயிற்றால், வலி வேதனையினால் மரத்து போயிற்று என்று சொல்கிறார். அன்புமிக்கவர்களே, சாதாரண செயல் அல்ல. ஒரு கருப்பு அங்கி, கிழிந்த ஒரு செருப்பு, ஒரு மணியையும் எடுத்துக்கொண்டு கடற்கரை கிராமங்களுக்கு வந்து வாருங்கள் என்று சொல்லி மணியை அடித்து அவர்களுக்கு ஜபத்தையும் மறைக்கல்வியையும் கற்றுக் கொடுத்து நம்முடைய முன்னோர்களை அன்புமிக்கவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றியிருக்கிறார். எனவே 480 ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இந்த குளச்சல் பங்கு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், 480 ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த கிறிஸ்தவ விழுமியங்களின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நற்செய்தியின் அந்த விழுமியங்களை நம்முடைய வாழ்வாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்கின்ற ஒரு தருவாயில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருத்தந்தை 6ஆம் பவுல் இவாஞ்சலி நுன்சியாண்டி என்று சொல்லக்கூடிய நற்செய்தி அறிவிப்பு
அந்த திருத்தூது ஊக்க உரையில் அவர் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். என்ன வேதனை என்று சொன்னால், 450 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்தவர்களாக மாறினீர்களே, 1000 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்தவர்களாக மாறினீர்களே, கிறிஸ்தவ விழுமியங்களின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கிறிஸ்து உங்களுக்கு கற்றுத்தந்தபடி அவருடைய மதிப்பீடுகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து காட்டுகிறீர்களா என்று கேட்டால் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த மக்களுக்கு மீண்டும் நற்செய்தி போதிக்கப்பட வேண்டிய சூழல் இருப்பதாக கண்ணீரோடு அவர் சொல்கிறார். அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், இன்று வரி கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். திருவிழா வந்தால் வரி. கான் கிறிஸ்தவர்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. கான்ல என்ன நடக்கு எது நடக்கு, அல்லது ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பு நேரத்தில் வரக்கூடிய கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். புது நன்மை, உறுதி பூசுதல், அடக்கச்சடங்கு இது போன்ற சம்பவங்களுக்கு வரக்கூடிய கிறிஸ்தவர்கள் மட்டும் இருக்கிறார்கள். ஆனால் திருத்தந்தை வேதனையோடு சொல்கிறார், இவர்களுக்கு 480 ஆண்டுகளுக்கு முன்பே நற்செய்தி போதிக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்தவ விழுமியங்கள் அவர்களை விட்டு சென்று விட்டதால் திரும்பவும் மறுபடியும் அவர்களுக்கு நற்செய்தி போதிக்க வேண்டிய சூழலுக்கு உள்ளார்கள் என்று திருத்தந்தை 6ஆம் பவுல் வேதனையோடு சொல்கிறார். அன்புமிக்கவர்களே, நாமும் அப்படிப்பட்ட சூழலில் தான் இருக்கிறோம். திரும்பவும் நமக்கு நற்செய்தி போதிக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. இரண்டாவது அன்புமிக்கவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய திருத்தூது ஊக்க உரையான இவாஞ்சலிய கவுதியம் என்று சொல்லக்கூடிய நற்செய்தியின் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தூது ஊக்க உரையில் அவர் சொல்கிறார், இன்றைய சூழலில் நற்செய்தி அறிவிப்பு என்பது உலகமயம், தாராளமயம், விஞ்ஞானம், தொழில்நுட்ப வளர்ச்சி, அன்புமிக்கவர்கள் அதுபோல நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது என்னவென்று அவர் சொல்கிறார் என்று சொன்னால், ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் செய்கிற உன்னதமான பணிதான் நற்செய்தி பணி என்று சொல்கிறார். கண்ணீரோடு வருகிற மனிதனுடைய கண்ணீரை துடைக்கிறாயா, அதுதான் நற்செய்தி பணி. ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுகிறாயா, அதுதான் நற்செய்தி பணி. திருமணம் முடியாமல் வேதனையோடு இருக்கிற அந்த குடும்பத்திற்கு ஒரு திருமணத்தை நீ ஏற்பாடு செய்து கொடுக்கிறாயா, நீ மிகப்பெரிய நற்செய்தியாளர் என்று சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு அன்புமிக்கவர்களை தன்னுடைய வேதனை எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், பங்கு சந்தையில் 2 புள்ளி குறைந்து விட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செய்தித்தாள்களிலும் பங்கு சந்தை சரிந்து விட்டது என்று தலைப்புச் செய்தியாக வருகிறது அல்லவா? ஏழை ஒருவன் தங்க இடமில்லாமல் குடிசையில் வாழ்ந்து படுகுளிரில் அவன் உயிர் விட்டு இறக்கிறது எந்த செய்தித்தாளில் வருவதில்லையே என்று தன்னுடைய வேதனையை அவர் எடுத்துச் சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் நற்செய்தி அறிவிப்பு பணி என்று சொல்வது வெறுமனே இந்த வார்த்தைகளை போதிக்கிறதல்லம்மா, இந்த மாதிரி இரக்க செயல்கள், இந்த மாதிரி அன்பு செயல்கள் தான், இந்த மாதிரி பாச செயல்கள் தான், இந்த மாதிரி நேச செயல்கள் வழியாகத்தான் நீங்கள் நற்செய்தி போதிக்க முடியும். எனவே ஏழைகளுடைய உரிமைக்காக நீங்கள் கொடுக்கிற குரல் நற்செய்தியின் குரல். ஏழைகளுடைய வளர்ச்சிக்காக இந்த பங்கு சமூகம் எடுக்கிற அனைத்து திட்டங்களும் நற்செய்தி அறிவிப்பினுடைய உன்னதமான செயல்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே நீங்கள் நினைக்கக்கூடாது, நற்செய்தி அறிவிக்கிறது சாமியாரும் சிஸ்டரும் வேறு ஆட்களும் மட்டும்தான் உள்ளது, நம்ம அழகாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இது எல்லாருக்கும் உள்ள பணிதாமா. திருமுழுக்கு கொடுக்கிற பொழுது உங்களுக்கு 3 வகையான படிகள் தந்தார்களே, போதிக்கும் பணி, புனிதப்படுத்தும் பணி, வழி நடத்தும் பணி. இந்த போதிக்கும் அந்த புனிதப்படுத்தும் பணி, வழி நடத்தும் பணி அருள் பணியாளர்கள் பார்க்கட்டும். ஆனால் இந்த போதிக்கும் பணி எல்லாருக்கும் உள்ளது. நீங்களும் கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்வால் நீங்கள் பிறருக்கு போதிக்க வேண்டும். கிறிஸ்துவை வாயால் போதிப்பதை விட உங்களுடைய வாழ்க்கையால் போதியுங்கள். அப்பொழுது உங்களை பார்க்கிறவர்கள் இவர் நல்ல கிறிஸ்தவர் என்று சொல்லுவார். ஆமென்.